வீக்கெண்ட் எல்லாம் சுற்றி திரிஞ்சினான். ஸோ அந்த ஆளை வந்து எனக்கு காய்ச்சல் வந்துட்டுது. காய்ச்சல் இல்லை, தடிமலம் கொஞ்சம் உடம்பளப்போ. ஸோ பேசுனேன் கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுனேன். வேலைக்கும் போகல, வீட்டு தான் இருக்கிறேன். வீட்டை இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வேண்டான்னு வளமையாக என்ன அழுப்பாக இருந்தாலும் எனக்கு நித்திர வாரையில் ஈவினிங்கோ முடியவோ அப்போ இருந்து படம் பார்த்து கொண்டிருக்கேன். ரெஸ்ட் எடுக்க வந்தால் காய்ச்சலோ தடிமலோ மருந்து எடுக்க மாட்டேன். எவ்வளோத்துக்கு என்னால் முடியுமோ அவ்வளோத்துக்கு மருந்து எடுக்காமல் இருப்பேன். பெரிய சோழர் பரம்பரை. ஸோ அது மட்டும் டிஷ்யூ, சுடு தண்ணி, பேருந்து, இந்த ஆக்ஸ் ஆயில், இந்த 3 தான் எனக்கு ஹெல்ப். சுடு தண்ணி வந்து ஒன்றுமே கலக்க மாட்டேன், அப்படியே குடிச்சு கொண்டு இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அது வந்து தொண்டைக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஆக்ஸ் ஆயில் வந்து எப்போயுமே ஹெல்ப் பண்ணும். தலை கடிச்சா மூக்குக்கு பூசுறதுக்கு, தலைக்கு பூசுறதுக்கு, நெத்தியில் பூசுறதுக்கு நல்லா இருக்கும். தடிமலோ வராமல் இருக்கிறதுக்கு வடிவாக பார்த்து கொண்டிருப்பேன். ஏன்டா இங்கே வந்து தெரியும் குளிர் வெயில் வித்தியாசம் மாறி மாறி வேறு வேறு வித்தியாசம். அங்கேண்டா நல்லா வடிவாக சாப்பிட்றது, இங்கே நான் சமைச்சு தான் சாப்பிட்றது, அது சும்மா சாப்பிட்றது ஒழுங்காக சத்தாக இருக்கோ இல்லையோ ஒன்றும் கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இங்கே விட்டமின்ஸ் எடுக்கிறேன், கட்டாயமே எடுக்கிறேன். நான் இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து எடுக்கலை, அதோட உடம்பும் நல்லா அலுப்பாயிட்டுது. ஸோ மேபி அதெல்லாம் காய்ச்சல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.